டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சாஃப்டான ராகி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டம்ளர் நான் ராகி எடுத்திருக்கேன். இதில் குப்பை கல் எது இருக்கான்னு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறதுல குப்பை கல் எதுவும் இல்லை, க்ளீனானது தான் இருக்குது. அதனால் நான் அப்படியே போடுறேன். நீங்கள் போடுறப்போ ஒரு டைம் செக் பண்ணி போட்டுக்கோங்க. அதே டம்ளரில் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் சாஃப்டாக வரும் அதுவும். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நான் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் தனித்தனியாக ஊற வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். நான் ஆனால் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா தான் ஊற வைப்பேன். நீங்கள் இட்லி தோசைக்கு எந்த ரேஷியோவில் அரைப்பீங்களோ அதே ரேஷியோவில் தான் இதுக்கும். அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கணும். நான் தோலோடு உள்ள உளுந்தும் தோல் இல்லாத உளுந்தும் ரெண்டும் மிக்ஸ் பண்ண உளுந்து அரை டம்ளர் எடுத்துக்கிறேன். உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் எடுத்த மாதிரி எடுத்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இதில் கருப்பு உளுந்து ஃபைபர் கண்டென்ட்டு அதிகமாக இருக்கும், அதுக்காக நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெந்தயம் ஆட் பண்ணுறதும் ஆட் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம். இனி நம்ம இதை ஊற வச்சிடலாம். அரிசியும் ராகியும் சேர்த்து இந்த மாதிரி 2-3 டைம் நல்லா கழுவிடுங்க. ஒரு 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். அப்போ தான் மாவு நல்லா மெசஞ்சு வரும். ராகியோட தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நிறைய நேரம் ஊறிச்சுன்னா நமக்கு ஆட்டுறது சீக்கிரமாக ஆட்டி முடிச்சிடலாம் கிரைண்டரில். இதை நீ தட்டு போட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். உளுந்தையும் அதே மாதிரி நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். இனி அரைச்சிடலாம் வாங்க. நான் உளுந்து தோலை எடுக்கலை, தோலோடு சேர்த்து தான் போடுறேன் பாருங்கள். ஒரு டைம் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். உளுந்து ஒரு 10 நிமிஷம் ஆட்டினதுக்கப்புறம் அரிசியும் ராகியும் சேர்த்து வச்சதையும் ஒன்றா சேர்த்தே ஆட்டுறேன். நான் குவாலிட்டி கம்மியாக இருக்குது, அதனால ரெண்டையும் சேர்த்து ஒன்றா ஆட்டுறேன். இது 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட முடியாது, ரொம்ப புளிப்பாயிடும். ஒரு நாள் ஃபுல்லாக அடுத்த நாள் காலையில் யூஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். இப்போயே நான் உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தோல் நம்ம ஆட்டுற கல்லில் ஒட்டியிருக்கோம். அப்பப்போ நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து விடுங்க. தோல் நல்லா மசிஞ்சு வரும். அப்போ தான் அவ்வளோதான். நான் மாவு தோண்டி எடுத்துட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் ஆட்டினா போதும், சீக்கிரம் மாவு ஆகிடும். நீங்கள் நிறைய நேரம் ஊற வச்சிட்டிங்கனாவே போதும். இனி இதை ஒரு தட்டு போட்டு ஒரு 10 மணி நேரத்துக்கு மாவை புளிக்க வச்சிடலாம். மாவு நல்லா புளிச்சிருச்சு. மாவு பாருங்கள் எவ்வளோ மேலே பொங்கி வந்திருக்கு. நான் ஊற்றுனது அந்த பாத்திரத்தில் அரை பாத்திரம் தான் ஊற்றுனேன். மாவு பாருங்கள் எவ்வளோ மாவு வந்திருக்குன்னு. இனி இதை ஒரு கரண்டி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியதுதான். நான் இதை இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு ஊற்றி வைக்க போகிறேன். நீங்கள் குக்கரில் ஊற்றுறதா இருந்ததுன்னா எண்ணெய் தொட்டு ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். இப்போ இட்லி வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குத்தி பார்க்குறேன். மாவு அதில் ஒட்டலை, நல்லா மாவு வெந்துருச்சு. இனி இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். லைட்டாக மேலே தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் எப்படி நார்மலாக இட்லி எடுப்பீங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும். இட்லி துணியில் ஒட்டவே இல்லை பாருங்கள், நல்லா சாஃப்டாக
வந்திருக்கு இட்லி. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தா தேங்காய் சட்னியும் பருப்பு சாம்பாரும் தான். நீங்கள் புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி இதுவும் சாப்பிட்லாம். ஆனால் பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தா பருப்பு சாம்பாரும் தேங்காய் சட்னியும் தான். அதே மாவில் தோசை ஊற்றிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி ஊற்ற வேணாம், அப்படியே ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப தண்ணி மாதிரி ஊற்றுனீங்கன்னா தோசை வராது, பிஞ்சு போயிடும் தோசை. நீங்கள் எவ்வளோ லேசாக வேணாலும் ஊற்றிக்கலாம், மொறுன்னு. நான் எண்ணெய் தான் ஊற்றுறேன். நீங்கள் நெய் வேணாலும் நெய் ஊற்றிக்கோங்க. தோசை அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ லேசாக வந்திருக்கு பாருங்கள் தோசை. இதை அப்படியே இன்னொரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இன்னொரு தோசை அதே மாதிரி நான் ஊற்றுறேன் பாருங்கள். நீங்கள் மாவு எவ்வளோ வேணாலும் இழுத்து விட்டுக்கங்க. ஆனால் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது மாவு. தோசையோட கலர் இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.